அன்பு குழந்தைகளே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது நான் ஒரு எழுத்தை இங்கே காமிக்கிறேன். இது என்ன எழுத்துன்னு சொல்லுங்க. இதுதான் ஏ. இந்த ஏ வரிசையில் வர்ற சொற்களைத்தான் இப்போ நாம் படிக்க போகிறோம். எலி. எலி. சொன்ன உடனே சிரிப்பு வருதுல்ல உங்களுக்கு? எலியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அதோட பல்லு கூர்மையாக இருக்கிறதுனால துணி, கம்பி அப்படின்னு எந்த பொருளாக இருந்தாலும் அதை கடிச்சிடும். அதனால் வீட்டில் எலி இருந்துச்சுன்னா அது நமக்கு தொல்லை தான். ஏன்னா அது வீட்டில் இருக்கிற உணவுப் பொருள் எல்லாம் சாப்பிட்டுடும். எலியால் நமக்கு நோய்களும் உண்டாகும். அதனால் எலியை பிடிக்கிறதுக்குன்னே வீட்டில் பொறி வச்சுருப்பாங்க, மருந்து வைப்பாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் அது மாட்டவே மாட்டாது. எலியில் சுண்டெலி, வெள்ளெலி, மூஞ்சூறு, பெருச்சாளி அப்படின்னு நிறைய இருக்குது. உங்கள் வீட்டில் எலி தொல்லெல்லாம் இருக்கா? சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் எழுத்து கூட்டி படிக்கலாமா? எலி. எலி. அடுத்த எழுத்து க அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒரு ஒத்த கொம்பு சேர்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து கே. இன்னொரு தடவை சொல்லட்டுமா? க அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒரு ஒத்த கொம்பு சேர்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து கே. கே இன். கெண். டி. கே இன். கெண். டி. கெண்டி. கெண்டிங்கிறது கை குழந்தைகளுக்கு பால் அல்லது தண்ணி குடிக்கிறதுக்காக மூக்கு மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரம். ஏன்னா நம்மள மாதிரி சின்ன குழந்தைங்களால பாலையோ இல்லை தண்ணியையோ டம்ளரில் குடிக்க முடியாது. அதனால் இந்த கெண்டியை தான் பழங்காலத்தில் பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போல்லாம் பிளாஸ்டிக்கில் பால் புட்டி வந்துட்டதுனால யாரும் இந்த கெண்டியை இப்போ பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. ஆனாலும் சில வீடுகளில் இன்னும் இதைத்தான் பயன்படுத்துகிறாங்க. கெண்டி அப்படிங்கிறது கொதி கெண்டியையும் குறிக்கும். அதாவது இந்த கொதி கெண்டியை தண்ணி சுட வைக்க பயன்படுத்துவாங்க. சரி, இன்னொன்று சொல்லட்டுமா? கெண்டி அப்படின்னு ஒரு தாவரம் இருக்குது. இது பூச்சிகளை உண்ணக்கூடிய ஒரு தாவரம். வாய் திறந்திருக்கிற மாதிரி இருக்கிற இந்த தாவரத்தில் ஏதாவது பூச்சி உட்கார்ந்ததுன்னா அப்படியே இது வாயை மூடிக்கும். கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல? சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் எழுத்து கூட்டி படிக்கலாமா? கே இன். கெண். டி. கெண்டி. அடுத்த எழுத்து ச கூட ஒத்த கொம்பு சேர்த்தோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து சே. இன்னொரு தடவை சொல்லட்டுமா? ச கூட ஒத்த கொம்பு சேர்த்தோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து சே. இங். செங். க. செங்க.
இல் செங்கல். சரியா சொன்னீங்க. செங்கல் அப்படிங்கிறது களிமண்ணை செவ்வக வடிவில் சூளையில் சுட்டு உருவாக்கப்படுற ஒரு செயற்கையான கல். இது கட்டடங்கள் கட்ட அதிகமாக பயன்படுத்தப்படுது. வெறும் மண்ணால் மட்டும் கட்டினா அந்த சுவர்கள் வலிமையாக இருக்காது. அதனால் இந்த செங்கல்லை வச்சு கட்டும்போது வீட்டு சுவர் ரொம்ப வலிமையாக இருக்கும். 3000 வருஷத்துக்கு முன்னாலேயே தமிழர்கள் இந்த செங்கல்லை வச்சு வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ கூட கீழடி அப்படின்ற ஊரில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் 2500 வருஷத்துக்கு முன்னால் செங்கல்லை வச்சு கட்டின வீட்டை நாம் பார்க்கலாம். சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் எழுத்து கூட்டி படிக்கலாமா? செ இங் செங் க செங்க இல் செங்கல். அடுத்த எழுத்து ட அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பை சேர்த்தோன்னா நமக்கு புதுசாக கிடைக்கிற எழுத்து டே. இன்னொரு முறை சொல்லலாமா? ட அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்தோன்னா நமக்கு புதுசாக கிடைக்கிற எழுத்து டே. சரியா சொன்னீங்க. நாம் இப்போ ஒரு புது வார்த்தை கற்றுக்க போகிறோம். அதை எழுத்து கூட்டி படிக்கலாமா? சு இன் சுன் டே சுண்டே லீ சுண்டெலி. சரியா சொன்னீங்க. சுண்டெலி. நாம் ஆரம்பத்தில் எலி அப்படின்னு ஒரு சொல் பார்த்தோம் இல்லையா? அந்த எலியில் ஒரு வகை தான் இந்த சுண்டெலி. சுண்டெலி கூரான நீல மூக்கு, சிறிய வட்டமான காதுகள், நீண்ட முடியில்லாத வாலை கொண்ட பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஒரு உயிரினம். சாதாரணமாக வீடுகளில் இந்த சுண்டெலியை நாம் பார்க்கலாம். சில இடங்களில் குறிப்பிட்ட வகையான வயல் சுண்டெலிகளும் இருக்குது. மருத்துவ விஞ்ஞானிகள் ஏதாவது ஒரு மருந்தை கண்டுபிடிக்கும்போது இந்த சுண்டெலியை வச்சு தான் அந்த மருந்தை சோதிப்பாங்க. இந்த சுண்டெலி வீட்டில் இருந்தால் நமக்கும் தொல்லை தான், வயல்வெளிகளில் இருந்தால் விவசாயிகளுக்கும் தொல்லை தான். அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த சுண்டெலி வராமல் பார்த்துக்கணும். அப்படி வந்தால் அதை எப்படியாவது நாம் பிடிச்சிடணும், இல்லை விரட்டிடணும். சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் எழுத்து கூட்டி படிக்கலாமா? சு இன் சுன் டே சுண்டே லி சுண்டெலி. அடுத்த எழுத்து ந அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து நே. இன்னொரு முறை சொல்லலாமா? ந எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பை சேர்த்துட்டோன்னா கிடைக்கிற புது எழுத்து நே. சரியா சொல்லிட்டீங்களே. ஏ இன் எண் நே எண்ணே ஈ எண்ணெய். சரியா சொன்னீங்க. எண்ணெய் சமையலுக்கு முக்கிய தேவையாக இருக்குது. இந்த எண்ணெய் பல பொருட்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிது. எள்ளிலிருந்து நல்லெண்ணெயும், நிலக்கடலையிலிருந்து கடலை எண்ணெயும்,
தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெயும், அப்புறம் ஆமணக்கிலிருந்து விளக்கெண்ணெயும், தவிட்டிலிருந்து தவிட்டு எண்ணெயும் நமக்கு கிடைக்கிது. இதில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதால இதை குறைஞ்ச அளவே நாம் சாப்பிடணும். பூமியிலிருந்து கூட கச்சா எண்ணெய் நமக்கு கிடைக்கிது. அதிலிருந்து பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெயை பிரித்து எடுப்பாங்க. சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் எழுத்துக்கூட்டி படிக்கலாமா? ஏ இன் எண் நெ எண்ணெ ஈ எண்ணெய். சரியா சொன்னீங்க. அடுத்த எழுத்து த கூட ஒத்த கொம்பை சேர்க்கணும். எங்கே சேர்க்கணும்? தக்கு முன்னாடி சேர்க்கணும். இப்போ நமக்கு கிடைக்கிற புது எழுத்து தான் தே. இன்னொரு தடவை சொல்லலாமா? த எழுத்துக்கு முன்னாடி கொத்த கொம்பு எழுதணுன்னா அதுதான் தே. சரியா சொல்லிட்டீங்களே. இப் தே இப் தெப் ப தெப்ப தெப்பம். சரியா சொன்னீங்க. தெப்பம் அப்படின்னா படகுன்னு அர்த்தம். இந்த தெப்பத்தை பயன்படுத்தி தெப்பத் திருவிழா அப்படின்னு ஒரு விழாவை இந்து சமய கோயில்களில் இருக்கிற குளங்களில் நடத்துகிறாங்க. இந்த திருவிழா அப்போ இறைவனை தெப்பத்தில் வச்சு குளத்தில் மிதக்க விடுவாங்க. தெப்ப குளத்துக்கு நடுவில் இருக்கிற நீராழி மண்டபத்தை சுற்றி தெப்பத்தில் இறைவனை வச்சு வலம் வந்து இவ்விழா கொண்டாடுறாங்க. இந்த விழாவை ஆண்டுக்கு ஒரு முறை கோயில்களில் கொண்டாடுறாங்க. தெப்ப குளத்துக்கு நடுவில் அந்த நீராழி மண்டபம் அழகாக அலங்கரிச்சிருக்காங்கல்ல. நீங்கள் தெப்ப திருவிழா பார்த்துருக்கீங்களா? சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் எழுத்துக்கூட்டி படிக்கலாமா? தே இப் தெப் ப தெப்ப தெப்பம். அடுத்த எழுத்து ந அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து நெ. இன்னொரு தடவை சொல்லலாமா? ந அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து நெ. நெ ச நெச. வு நெசவு. சரியா சொன்னீங்க. வேட்டி, புடவை அல்லது துண்டு போன்ற உடைகளை தயாரிக்கிற கலைதான் நெசவு கலை. பழங்காலம் முதலே தமிழர்கள் இந்த நெசவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விதவிதமான ஆடைகளை உற்பத்தி பண்ணுறாங்க. பருத்தியிலிருந்து எடுக்கப்படுற நூல் மூலமாக கைத்தறி நெசவும், பட்டுப்பூச்சியிலிருந்து எடுக்கப்படுற நூல் மூலமாக பட்டு நெசவும் செய்யப்படுது. இந்த நெசவு தொழில் செய்கிறவங்கள நெசவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் நெசவாளர்கள் இருக்காங்களா? அவங்க நெசவு தொழில் செய்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
அப்படின்னு அழகாக சத்தம் கேட்கும். நெசவு செய்கிற தொழில் செய்கிறவங்க வீட்டில் இருந்து இந்த சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கும். சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் எழுத்து கூட்டி படிக்கலாமா? நெ ச நெச வு நெசவு. அடுத்த எழுத்து பா. அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து பே. இன்னொரு தடவை சொல்லலாமா? பா எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து பே. இட் பே இட் பெட். டி பெட்டி. பெட்டி அப்படிங்கிறது பொருட்களை சேமிக்கிறதுக்கும் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு போகிறதுக்கும் பயன்படுற பொருள். இதுக்கு பேர் தான் பெட்டி. இந்த பெட்டிகள் மரத்தாலையும் அட்டையாலையும் உலோகத்தாலையும் பிளாஸ்டிக்காலையும் செய்கிறாங்க. இது தீப்பெட்டி மாதிரி சின்ன அளவுலையும் கப்பல் பெட்டி மாதிரி பெரிய அளவுலையும் விதவிதமான அளவுகளில் செய்யப்படுது. காலியான அட்டை பெட்டி, தபால் பெட்டி, தொலைக்காட்சி பெட்டி, ரயில் பெட்டி என தமிழில் வெவ்வேறு பொருட்களையும் குறிக்க இந்த பெட்டி என்ற சொல்லை பயன்படுத்துகிறாங்க. பல வீடுகளில் இந்த பெட்டி முக்கியமான பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு பயன்படுது. உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான பெட்டி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் எழுத்து கூட்டி படிக்கலாமா? பே இட் பெட் டி பெட்டி. அடுத்த எழுத்து ம. அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து மே. இன்னொரு தடவை சொல்லலாமா? ம எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து மே. ரு மே ரு மெரு. கு மெழுகு. மெழுகு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது மெழுகுவர்த்தி தான். மெல்லிய பருத்தி நூலால் செய்யப்பட்ட திரியை அச்சோட நடுவில் வச்சு உருகிய மெழுக அதில் ஊற்றுவாங்க. இது கெட்டியானதும் மெழுகுவர்த்தி உருவாகும். இந்த மெழுகுவர்த்தியை பிறந்த நாள் விழாக்களின் போது சிலர் தங்கள் வயசை குறிக்கிற மாதிரி அந்த எண்ணிக்கையில் மெழுகுவர்த்திகளை கேக்கில் வச்சு ஏற்றி பிறந்த நாள் பாட்டு பாடி அதை ஒரே முயற்சியில் அணைச்சி கொண்டாடுறத பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பிறந்த நாள் கொண்டாடி இருக்கீங்க தானே? அது மட்டும் இல்லாமல் தேனீக்களால் உற்பத்தி செய்யப்படுற மெழுகுலேருந்தும் மெழுகுவர்த்தியும் அழகு சாதன பொருட்களும் தயாரிக்கிறாங்க. கிறிஸ்துவர்கள் அவர்களோட இறை வழிபாட்டுக்கு இந்த மெழுகுவர்த்தியை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் எழுத்து கூட்டி படிக்கலாமா? மே ரு மெழு. கு மெழுகு. இது வரைக்கும் என் கூட சேர்ந்து எல்லா சொற்களையும் அழகாக சொன்னீங்க. நன்றி குழந்தைகளே.